அக்கா நீயா? அடி என்ன அக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அதே என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி கூவிடுச்சா? கூன கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. சொன்னா மேனா நமக்கு தான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய் எவன இந்த பக்கம் வராதீங்க டாய். ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்க, அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க. என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காலை, இத மேல ஏத்துறா டேய். தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா. வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே என் புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. 2 ஒண்ணா போட்டு தரேன். மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா. நீ என்னையா இந்நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. யோ தரகு, துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி வீணா தகராறு பண்ணிவிட்டியா? நீங்க மட்டும் இல்லன்னா அவன் பல்ல கட்டி பொடி மாஸ் பண்ணிருப்பான். ஆமா, கழட்டுவேன். அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா. பாப்பா, நீ போட்டுக்கிற நகையெல்லாம் மரியாதையா கைட்டி கொடுத்துருமா. புரோக்கரே, உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய். இதை நான் கொடுத்துட்டேன். காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா? நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு. என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கட்டி கொடுத்துட்டு போங்கயா. கழட்டுங்க. ஏய், என்னமோ பிளாட்ஃபார்ம் நீ என்னாச்சு? அவனுக்கு பல்ல கழட்டிட்டு வாங்கிட்டு வரேன். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க வகுந்து எடுத்துட்டு வர்ற. நம்ம பேட்டைக்குள்ளே வராங்க. வணக்கம். எங்க என்ன பல்ல தேய்ச்சி விடணுமா? விட்ட நபர் என்னமோ பல்ல உடைக்கிறேன் நீ. அது சின்ன குழந்தைகளை மூக்க நறுக்குவோன்னு சொல்றது இல்லையா? அது ஒரு தமாஷுக்கு தானே. அதே மாதிரி இது ஒரு தமாஷுக்கு தான்ப்பா. இத பாருப்பா, என்ன மாதிரி ஆளையெல்லாம் அடிச்சா அது எனக்கு அசிங்கல, உனக்கு தான் அசிங்கம். நாம நண்பர்களாவே இருப்போமே. அப்படிங்கிற நண்பர்கள் காமெடியான ஆளியா பாத்துப்போ. நாங்க பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பி இல்லாமல. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டா மூட்டை தூக்கி? சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய? நானா? நான் கல்யாண தரகர்ப்பா. அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டியை கொடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா.
சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். அம்மா இந்த சோதா பையனுக்கா அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வும். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார். அப்பா. சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு, வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவரை கண்டிப்பா மாட்டீங்க. நைனா வரமா பொட்டி கொடுப்பா. சார் அடிக்கடி வரவில்ல. டேய் வேலு, ஓ அக்கா, என்ன காலையில காண நீ? கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா, ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா, இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. டேய் டேய் டேய், என்னடா இது? என்ன? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன், பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிட்டீங்களா? பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க நீ வேற. முதல்ல விஷயத்தை பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்யறாங்க அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியிலேயே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார். டேய், என்னடா பேசுற? டேய் கிழவி, சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்கார்ந்து பேசுறீங்களே, எந்திரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனரை முடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனந்தாயா இந்த ஆளு? யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு. அத மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்தை நினைச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அணைச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க என் வேலையை பார்த்துட்டு. போடா. என்ன இச்சவாய் நடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்கார்ந்து போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராத போ. இல்ல வருவேன். மறுபடியும் வருவேன். எதுக்கு? கண்டிப்பா வருவேன். இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா? சூப்பர். பொண்ணோட அம்மா. ஐயோ. அஞ்சல, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்கு தான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்க வேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்கள மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான அந்த பெரிய பொண்ண அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னய்யா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பண்ணைய விட நீ பணக்காரன். ஓ, இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆளுடியா. உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் செய்தி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க. பொண்டாட்டியா? கிட்ட யோ அம்பளவானா, ஐட்டம் நல்லதா இருக்கு. போட்டோல பார்த்து கிடுகிடாயா? அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு. விடாதே, மடக்கு. டிரைவர், ஓ
என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பாத்து போமா. டேய் போ வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தெரியல நினைச்சா பேனட்டையும் திறக்க தெரியலையா? நில்லுடா நில்லு நில்லு. ஹாய் என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில் கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் 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 போட ராஜா, போ 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 போ. ஹாய் ஹாய் ஹாய். என்னங்க நம்ம வீட்டுக்கு போறேன், நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. மெதுவா.